அவளை நான் முதல்ல ஒரு ஷாப்பிங் மால்ல தான் பார்த்தேன். அவளை பார்த்தோன்னையும் ஏனோ தெரியல, மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அந்த நாள் அவளை பார்த்துட்டு கடந்து போயிட்டேன். அடுத்தடுத்து ஏனோ தெரியல, அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. அடிக்கடி நாங்க மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, நாங்க பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால இருவருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டுச்சு. நான் தான் முதல்ல காதலை சொன்னேன், அவளும் அதை ஏத்துக்கிட்டா. எங்களோட காதல் 5 வருஷ காதல். ஒருத்தர் புரிஞ்சு நல்லாவே காதலிச்சோம். அவ வசதியான வீட்டு பொண்ணு, ஆனா நான் அப்படி இல்ல. என்னோட வருமானம் அப்படிங்கிறது என்னோட குடும்பத்துக்கு பேக் போனா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில என்னோட வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரக்கூடிய அந்த தருணம் தான் என்னோட குடும்பத்துக்கு இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் அவ காதலிச்சா. ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேல உயிரையே வச்சிருந்தா. நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், அப்பா இல்ல, அம்மாவோட வளர்ப்புல வளர்ந்த பையன். எந்த விதமான கெட்ட பழக்கமும் எனக்கு இல்ல. ஒரு பொறுப்பா ஒரு பொண்ணை பார்க்கக்கூடிய தகுதி எல்லாமே எனக்கு இருந்துச்சு. 5 வருஷ காதல் எங்க வீட்டுக்கும் தெரியும், எங்க வீட்லயும் நல்லா பழகுனா. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்பவே அவளை பிடிச்சு போச்சு. இப்படியா போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில கல்யாண பேச்சுக்கள் வந்துச்சு. அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவ ரொம்ப பயந்துட்டா, நம்ம ஒண்ணு சேர முடியாம போயிருமோ அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டா. அதனால வீட்டுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவ வீட்லயும் நான் என் வீட்லயும் இருந்தேன். அவங்க வீட்டுல பாக்குற சம்பந்தத்தை எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவ தட்டி கழிச்சுட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல எங்களோட காதல் விவகாரம் தெரிஞ்சிருச்சு அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ண விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு போன் பண்ணி அழுதா. உடனே நீ இங்க வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், உங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் பேசி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் பேச போனேன். அவங்க அதை சுத்தமா ஏத்துக்கல, என்ன அடிச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. தாலி எல்லாம் கழட்டி வீசிட்டாங்க. அதுல அவ ரொம்பவே அப்செட் ஆயிட்டா. அந்த நாள் நானும் என் வீட்டுக்கு வந்துட்டேன். அவளும் அவ வீட்டுல இருந்தா. போன் பண்ணா. கடைசியா ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரவே முடியாதா அப்படின்னு சொல்லி நல்லாவே அழுதா. நான் அவளை சமாதானப்படுத்தினேன். பொறுமையாதான் இந்த விஷயத்த நம்ம மூவ் பண்ணணும், பொறுமையா இரு, எல்லாமே நல்லதா நடக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன். அவளுக்கு அவ்வளவு சொல்லியும் அதுல ஏனோ தெரியல, நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரா. அவங்க அப்பாவை மீறி அவளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சூசைட் பண்ணிட்டா. அடுத்த கட்டமா என்ன யோசிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூட என்ன விடல. அதுக்குள்ள இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டா. விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அன்னையில இருந்து நான் நானாவே இல்ல. என்னால வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. என்னோட குடும்பத்தை எல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு நிம்மதியா வாழலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில இப்படி ஒரு பேரிடி என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அவ இல்லாம இந்த உலகத்துல என்னாலே வாழ முடியாதுன்னு நானும் தற்கொலை முயற்சிக்கு போனேன். அம்மா எல்லாம் என்ன காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அவளை மறக்க முடியாம குடிக்க ஆரம்பிச்சேன். என்னென்ன கெட்ட பழக்கம் எல்லாம் என்கிட்ட இல்லாம இருந்துச்சோ எல்லாமே வந்துருச்சு. 3 வருஷ வாழ்க்கையை இப்படியே அழிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நான் உணர்ந்து புரிஞ்சு அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவளோட நினைவிலேயே அவளை மட்டுமே நினைச்சு இன்னைக்கும் என்னோட காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன். அவளை தாண்டி வேற ஒரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நான் வேற கல்யாணமும் பண்ணிக்கல. கடைசி வரைக்கும் இப்படியே வாழலான்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.